நான் உபவாசம் இருக்கிறத வெளியே சொல்லுவேன்ல. நான் ஏன் தெரியுமா சொல்கிறேன்? அப்படின்னா தான்டா நான் பெரிய ஊழியக்காரன்னு எல்லாரும் நினச்சிக்கிடுவாங்க. 3 நாள் உபவாசம் இருந்தேன். அப்போ 3 நாள் உபவாசம் இருக்கும்போது என்ன? இவர் உபவாசம்லாம் இருக்கார், இவர் 30 நாள் உபவாசம் இருக்கார், 3 நாள் உபவாசம் இருக்காருன்னுப்பாங்க. அப்படின்னா தானே அவங்க என்ன நம்பி ஏமாறுவாங்க. நீ என்ன வேத வசனம் உபவாசம் இருக்கிறத வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்கிற? என்ன விசுவாசிகள் மத்தியில் மாட்டி கொடுக்கலான்னு பாக்கியோல. போதகர் சைமன் பீட்டர் அவர்களே, அது மோகன் சிலாசரசும் தான் உபவாசம் இருக்கிறத வெளியே காட்டிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் அவர் கள்ள போதகர். நீங்கள் அவரை மோகன் சிலாசஸை கள்ள போதகர்னு சொல்கிறீங்க. ஆனால் மோகன் சிலாசஸ் எக்ஸாக்டாக என்ன பண்ணுறாரோ அதை தான் நீங்களும் பண்ணிகிட்ருக்கீங்க. சூப்பருங்க ஐயா, சூப்பராக விதவிதமாக நீங்கள்லாம் முளைச்சி விசுவாசிகளை ஏமாத்துறீங்க. சைமன் பீட்டர் போதகரே, இப்படியே ஏமாத்துங்க, ஆனால் விசுவாசிகள் யாரும் அவங்ககிட்ட ஏமாற மாட்டாங்க என்று நான் கிறிஸ்துவுக்களாக நம்புகிறேன். சைமன் பீட்டரை, இடி இடிக்கிற மாதிரி இருக்குது, மழை பெய்கிற மாதிரி இருக்குது, நான் கிளம்புறேன்.